நிழல் போல மனதிற்குள் ஒரு சந்தேகம். ஒரு நாள் பகல் அலுவலகத்திலிருந்து சற்று முன்னதாகவே வந்துவிட்டார். கூடத்திலே கிடந்த சிகரெட் கண்களில் பட்டதும் அவர் கோபாவேசமாகிவிட்டார். நான் இல்லாத போது இங்கே யார் வந்தது? சிகரெட் பிடிக்கிறவனுக்கு என் வீட்டில் வேலை என்ன? படபடவென்று அவர் கேட்ட கேள்விகளைக் கண்டு அரண்டுதான் போய்விட்டாள் அவள். ஆனாலும் சமாளித்தாள். எதிர்விட்டாள். பத்திரிகை கடன் வாங்க வந்தார். உட்கார வச்சு காபி பலகாரம் கொடுத்தியா? அலமாரி மேலே சாமி படம் வச்சிருக்கேன். சிகரெட் புகையை ஊதிக்கிட்டு அதுக்கு முன்னால தான் உட்கார்ந்துருந்தானா? முன்ன பின்ன தெரியாதவனோட உனக்கு என்ன பேச்சு? அப்படி பார்த்தா பால்காரன்கிட்ட பால் வாங்க பேசுறது கூட தப்பு தான். பதிலுக்கு அமுதலாகவே அவள் பேசிவிட்டாள். ஆத்திரம் அடங்கவில்லை அவருக்கு. அவன் இன்னொரு தடவை இந்த பக்கம் காலை வச்சால் அவன் முதுகு நரம்ப கழட்டி கையில் கொடுத்துடுவேன், அயோக்கிய பையன் என்று இறைந்து கத்தினார். அவள் பயந்து விடுவாள், ஒழுங்காக நடக்கத் தொடங்குவாள். அறியாத்தனமாக படித்துவிட்ட திமிரில் எதிர்த்து எதிர்த்து பேசுகிறாள் என்றுதான் அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். அப்பொழுது கூட அவருக்கு அப்படி ஒரு சந்தேகம் ஏற்படவே இல்லை. ஒரு நாள் மாலை அவர் அலுவலகத்திலிருந்து திரும்புவதற்குள் இருட்டிவிட்டது. கதவு தொடுமுன் தானே திறந்து கொண்டதை காண அவருக்கு திகைப்பாக இருந்தது. கூடத்தில் தூளியில் கிடந்த குழந்தை விழித்து கொண்டு பசியுடன் அழத் தொடங்கியிருந்தான். வீடு முழுவதும் இருளில் கப்பி கொண்டிருந்தது. அவசரமாக மின்விளக்கை போட்டுவிட்டு துர்கா துர்கா என்று பல முறை கூப்பிட்டார். பதில் இருக்கவில்லை. பசி பொறுக்காது அலறி துடித்த குழந்தையை வாரி மார்போடு அணைத்து கொண்டு கூடத்தை ஊட்டிய அறைக்குள் சென்று விளக்கை ஏற்றிய போது திடுக்கிட்டு போனார். திருடன் புகுந்துவிட்ட வீடு போன்று அலமாரி திறந்து கிடந்தது. அவருடைய துணிகள், மதுரவள்ளியின் புடவைகள் எல்லாம் தரையில் வாரி இறைக்கப்பட்டிருந்தன. துர்காவின் பெட்டியை காணவில்லை. மேஜை மீது அவர் கண்களில் படும்படியாக ஒரு கடிதம். ஒரு கையால் அழும் குழந்தையை அணைத்து கொண்டபடியே மற்றொரு கையால் அக்கடிதத்தை எடுத்து பிரித்தார். என்னை பொறுத்தவரை இது விருப்பமில்லா திருமணம். நீடித்து இந்த வாழ்வை என்னால் தொடர இயலவில்லை. என் மனதை கவர்ந்த எதிர்விட்டு வாலிபருடன் நான் வாழ்வை தேடிக்கொண்டு புறப்பட்டு விட்டேன். என்னை வீணாக தேட வேண்டாம். பூமி பிளந்து கொண்டு அவர் தலைகீழாக முடிவில்லாத ஒரு பயங்கர பள்ளத்திலே விழுந்து கொண்டிருப்பதை போன்ற ஒரு அதிர்ச்சி. பசியுடன் கதறிக்கொண்டிருந்த பச்சை சிசுவை தன் மார்பில் அணைத்தபடி அக்கா அக்கா என்று குரல் கொடுத்தபடி அடக்கமாட்டாது ஓ என்று அழுதார். இப்படி ஒரு அவமானம் அவருக்கு ஏற்பட வேண்டுமா? முருகா, என்ன பாவம் செய்தேன்? துயரத்திலேயே துடித்தார். அழுகின்ற குழந்தையை சமாதானம் செய்ய தெரியாது கூடத்திலே முன்னும் பின்னும் துக்கத்துடன் உலாவினார். அக்கம் பக்கத்தவருக்கு விஷயம் தெரியாது அமுக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தில் அலறிய அழும் அந்த குழந்தையுடன் அவர் பட்ட பாடு. ஆபீஸிற்கு லீவு போட்டுவிட்டு அவர் குழந்தையை பார்த்து கொண்டு வீட்டோடு தங்கிவிட்டார். தந்தையை கண்டு அக்கா மதுரவள்ளி அவசரமாக புறப்பட்டு வந்து விட்டாள். மறுநாள் குழந்தையை அவளது கைகளில் ஒப்படைத்து விட்டு தமக்கையின் கழுத்தை கட்டிக்கொண்டு ஹோவென்று அழுதார். அவருக்கு ஏற்பட்டுள்ள அவமானத்தை அவரால் சற்றென்று வார்த்தைகளால் சொல்லக்கூட முடியாத பெரும் துக்கம் நெஞ்சை பிளந்தது. அக்கா, உங்க நகைகளை போட்டுக்க சொல்லி உபசரித்து கொடுத்திருந்தீங்களே, 10,000 பொறுமான அந்த நகைகளையும் எடுத்துட்டு அவள் போயிட்டா அக்கா. இந்த கடனை நான் எப்படி சட்டுன்னு அடைப்பேன்? சொல்லிவிட்டு திக்கு திணறி அவர் அழுததை காண மதுரவள்ளிக்கு பொறுக்கவில்லை. விடு தம்பி, நகை என்ன பிரமாதம், அதை பற்றி நான் கவலைப்படலை. தாயின் நினைப்பில்லாமல் இந்த பச்சை மண்ணை விட்டுட்டு நம்மையெல்லாம் அவமானப்படுத்துகிறாப்புல இப்படி ஒரு காரியம் செஞ்சிட்டாளே, அதை நினச்சி தான் குமுறுகிறேன். ஒழியட்டும், நம்ம விட்டு பீடை ஒழிஞ்சதுன்னு நினச்சிக்கோ தம்பி. உன்மேல் ஆணை, இந்த சின்னஞ்சிறு சிசுவை நான் ஆளாக்கி படிக்க வச்சு மனுஷன் ஆக்காட்டா பாரு. தம்பி வாகிசா, உன்னை விட்டுட்டு நான் இனி எங்கேயும் போக மாட்டேன். கவலைப்படாதே, கல் தூண் போல இந்த அக்கா இருக்கிறா, நம்புடா. கண்ணீரை அவளது தெம்பான வார்த்தைகள் புண்பட்டு அவர் மனதிற்கு எத்தனை பெரிய மருந்தாக இருந்தது. அன்றிலிருந்து மதுரவள்ளி ஏற்றுக்கொண்ட முடிவு, குழந்தை பாரத்துக்கு இந்த அவமானகரமான சங்கதியை தெரியக்கூடாது. அவன் வரை இறந்து போன விசாலிதான் அவன் தாய். அப்படிப்பட்ட தாய் உருவம் கொடுத்து விட்டிருந்தார். அதை இப்போது தவிடுபொடி பண்ண துர்கா வந்து நிற்கிறாளே, பாவி. 2 தினங்கள் அமைதியாக கழிந்தன. அன்று மாலை அவர் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தார். கேட்டு திறக்கப்படும் ஓசை கேட்டு ஃபைல்களை மூடிவிட்டு எழுந்து வந்தார். பழுப்பு காகிதத்தில் சுற்றப்பட்ட பெரியதொரு பார்சலை தூக்கி கொண்டு துர்காவின் வேலையால் உள்ளே வந்தான். டாக்டர் ஐயாவுக்கு அம்மா இதை கொடுத்து அனுப்பிச்சாங்க. இந்த படம் அவருக்கு ரொம்ப பிடிச்சுதாம். கையோடு சுத்தி ஆணியெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். எங்கே மாட்டணும்னு சொன்னால்? அவன் பரபரப்புடன் காகிதத்தை பிரித்து படத்தை சோபா மீது வைத்தான்.
மரத்தின் பின்னாலிலிருந்து எட்டி பார்த்த அந்த மேல்நாட்டு அழகியின் படம்தான் அது. வாகீசன் முகம் இறுகி போனார். வச்சுட்டு போ, நான் யோசிச்சு பார்த்து பிடிச்ச இடத்துல பிறகு மாட்டிக்கிறேன் கூறிவிட்டு அவனை அனுப்பி கதவை தாளிட்டு கொண்டார். மறுபடியும் படத்தை அதே பழுப்பு காகிதத்தில் கட்டி சங்கரன் கண்களில் படாதபடி பெட்டிகள் அடுக்கி வைத்திருந்த பரன் மீது வைத்துவிட்டு முக்காலியிலிருந்து மெல்ல இறங்கினார். சிறிது பொழுதில் சங்கரனும் பின்னர் பாரத்தும் வந்து சேர்ந்தனர். ஃபைல்களை புரட்டி கொண்டு கணக்குகளை மேற்பார்வையிட்ட வண்ணம் இருந்த வாகீசன் அந்த பரிசு படத்தை பற்றி மூச்சு விடவில்லை. அதற்கு பின்னர் சில தினங்கள் கழித்து ஒரு நாள் மகனும் வீட்டில் இருந்த சமயம் துர்காவின் வேலையால் வேகமாக வந்து கதவை தட்டினான். அவசரமாக, அம்மா இதை டாக்டர் ஐயாவுக்கு கொடுத்து வர சொன்னாங்க. அவங்களே சுட்ட கேக். டாக்டர் வேலையிலிருந்து வர்றதை பார்த்துட்டு உடனே அனுப்பினாங்க. காப்பியோட உங்கள் எல்லோரையும் சாப்பிட சொன்னாங்க. அப்படியா, சந்தோஷம். அம்மாவுக்கு என் நன்றியை சொல். மகிழ்ச்சியுடன் அட்டைப்பட்டியை வாங்கி கொண்டான் பாரத். விரைவாக உள்ளே சென்று சங்கரன் கேக்கை வெட்ட ஒரு கத்தியும் துண்டங்களை வைத்து சாப்பிட சில பீங்கான் தட்டுகளையும் எடுத்து வந்தான். மேஜை மீது தட்டொன்றில் அவன் எடுத்து வைத்த அந்த கேக்கை வியப்புடன் பாரத் பார்த்தான். கடைக்காரங்க செய்து விற்பனைக்கு வச்சிருக்கிற கேக்கு போல அமர்க்கலமாக சுட்டிருக்காங்களே. அட, எனக்கு சாக்லேட் கேக்கு தான் பிடிக்கும்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆச்சரியப்பட்டான். கத்தியால் ஒழுங்காக துண்டமிட்டு ஆசையுடன் அவன் தன் தட்டின் மீது ஒரு பெரிய துண்டத்தை வைத்துக்கொண்டு ருசித்து சாப்பிடுவதை கவனித்தார் வாகீசன். நெஞ்சுக்குள்ளே நெருப்பு குண்டம் கொழுந்து விட்டு எரிவது போன்றதொரு ஆத்திரம் அவருக்கு. நல்லா செய்திருக்காங்க அப்பா, நீங்களும் ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. சங்கரா, இந்தா உனக்கு ஒரு துண்டு சாப்பிடு, இல்லாட்டா எனக்கு வைத்த வலிக்கும் கேலியாக சொல்லிக்கொண்டு சங்கரனுக்கு ஒரு பெரிய துண்டு கேக்கை எடுத்து கொடுத்தான். நான் இதெல்லாம் சாப்பிட்றத விட்டு வெகு காலமாச்சு. மேலும் இன்னைக்கு நான் விரதம். பிஸ்கட், கேக் இவைகளை கண்ணாலும் பார்க்குற பழக்கமில்லை என்று சொல்லிக்கொண்டே அவர் மேஜையிலிருந்து எழுந்து அப்பால் சென்று விட்டார். துர்கா மெல்ல தன் சுய உருவத்தை காட்ட துவங்கி விட்டிருக்கிறாள். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். இல்லாவிட்டால் கவலையுடன் தோட்டத்திற்குள் உலாவினார். அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பாரத் வேலைக்கு போகாது ஓய்வாக வீட்டில் தங்கியிருந்தான். பூஜையை முடித்துவிட்டு முன்னறைக்கு வந்தார் வாகீசன். தொலைபேசி அலறியது. வேகமாக சென்று எடுத்தான் பாரத். துர்காதான் அவனை காலை வேளையில் தொலைபேசியில் அழைத்திருந்தாள். மறுபக்கத்திலே அவள் கத்தி பேசினாள். கதவருகில் நின்று கொண்டிருந்த வாகீசன் காதுகளில் கூட அவள் பேசுவது கேட்டது. முந்தானத்தி லேசா மழை பெய்த போது நீங்க ஸ்கூட்டரில் போறதை பார்த்தேன். அப்பவே உங்களை கூப்பிட்டு சொல்லணும்னு நினைச்சேன். புரியலையே, விளக்கமா சொல்ல முடியுமா? டாக்டர் வேலை பார்க்குறீங்க, அறுவை சிகிச்சையில் ரொம்ப பயிற்சி பெற்றிருக்கீங்க. உங்கள் தொழிலுக்கு ஒரு கார் அவசியமாச்சே. வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் இருக்கு, எல்லாத்தையும் உடனடியாக சம்பாதிச்சுக்க முடியுமா? காதுகள் சிவந்து முகம் சிவேனென்று மாறி அவமான உணர்வில் பேச முடியாது வார்த்தைகள் தடுமாற மகன் திண்டாடுவதை கடைக்கண்ணால் கவனித்தார் வாகீசன். ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது அவருக்கு. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என்னுடைய பேட்டை நீங்கள் எடுத்து உபயோகிக்கலாம். சும்மா தண்டத்துக்கு ஷெட்டில் நிற்கிது. ரொம்ப நன்றிங்க. தேவைப்பட்ட போது வந்து எடுத்துக்கொள்கிறேன். சங்கோஜமாக இருந்தால் உங்களுக்கே நான் அதை வித்துடுறேன். குறைந்த விலைக்குத்தான் புத்தம் புது கார். அதிகம் ஓட்டினதில்லை. மெல்ல மெல்ல நீங்கள் பணத்தை கொடுத்தா போதும். அப்படியா? பாரத்தின் முகம் பிரகாசம் அடைந்தது. நாளைக்கு அவகாசம் இருந்தால் வந்து காரை எடுத்துப்போங்க. முதல்ல ஓட்டி பாருங்க, பிடிச்சா வாங்கிக்கோங்க. மறக்காமல் நாளைக்கு வந்து காரை எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு உதவி செய்ய எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. ஃபோன் நம்பரை குறிச்சிக்கோங்க கூறிவிட்டு ஃபோனை கீழே வைத்தாள். கூடியவரை அவர்கள் பேசியது அனைத்தையும் வாகீசன் தெரிந்து கொண்டு விட்டிருந்தார். அப்பா, அந்த பங்களாக்காரம்மா ஏனோ நம்ம மேலே இத்தனை பரிவாக இருக்கிறாங்க. அவங்க காரை எனக்கு அரை விலையில் விற்க சம்மதிக்கிறாங்க. பாரத், இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் கொஞ்சம் தலையிட விரும்புகிறேன். அக்கம் பக்கத்தவர்களோட தொழில் சம்பந்தமாக நீ தொடர்பு வச்சுக்கிறதுக்கு மேலே நெருக்கமாக பழகிறது எனக்கு பிடிக்கல. கார், பேனா, கடிகாரம் இதையெல்லாம் யாரும் கடனாக வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. என்னப்பா சொல்கிறீங்க? கொஞ்சம் பொறுத்துக்கோ. நானே இதை பற்றி தீவிரமாக சிந்திச்சுட்டு தான் இருக்கேன். இந்த வருஷம் முடிவோட ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று முற்று பெற்று கைக்கு வரும். 10,000 ரூபாய் தான். ஆனாலும் கார் வாங்க முதலாக வச்சுக்க உதவும். நான் கொடுக்குறேன் உனக்கு. என்னவோ அந்த அம்மாளுக்கு நம்ம மேலே கருணை. தானே மனம் உவந்து உதவி செய்ய முன் வந்தாங்க. அவ்வளவுதான். இதுவரை நாம் யார்கிட்டையும் கை நீட்டி எதுவும் வாங்கினதில்லை. இனியும் வாங்க தேவையில்லை. பாரத்,
அந்த அம்மா கிட்ட பணம் நிறைய இருக்கலாம். படபடவென்று காரமாக வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு எழுந்து வெளியே சென்று விட்டார். பாரதிற்கு புரியவில்லை. அப்பாவுக்கு ஏன் இப்படி ஒரு கோபம்? பகல் உணவிற்கு பின்னர் முன் ஏற்பாட்டின்படி பிரியாவை சந்திக்க கிளம்பி விட்டான் பாரத். திரும்பி வர இரவாகிவிடும் என்று சொல்லிவிட்டுத்தான் போனான். வாரத்திற்கு ஒரு முறையாகிலும் சினிமா பார்க்காவிட்டால் சங்கரனுக்கு வாழ்க்கை ரசிப்பதில்லை. அன்று அவனது சினிமா நாள். 6 மணி காட்சிக்கு டிக்கெட் வாங்க கியூவில் நிற்க பகல் பொழுதே கிளம்பி போய்விட்டான். வீட்டில் தனியாக இருந்த அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட அவர் விரும்பவில்லை. தொலைபேசி அருகே வைத்திருந்த நோட்டு புத்தகத்தில் மகன் காலையிலேயே அவளது தொலைபேசி எண்ணை குறித்து வைத்ததை அவர் பார்த்து விட்டிருந்தார். வாயிற்கதவை மூடிவிட்டு ஒரு முடிவுக்கு வந்தவராக எண்களை அவசரமாக சுழற்றினார். ஹலோ, நான் தான் பாரத்தின் அப்பா. உன்னுடன் நேரில் சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது, முக்கியம் என்றார். அடி வயிற்றின்று புரண்டெழுந்த ஆத்திரம் மூச்சை அடைத்ததால் வார்த்தைகள் தடுமாறின. நீங்கள் கூப்பிடுவீங்கள்னு தெரியும். என் வீட்டு கதவு திறந்திருக்கிறது. பேஷா வரலாம். அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். திறந்து கிடக்கும் உன் வீட்டில் நுழைய நான் தெருவில் தெரியும் நாய் இல்லை. இங்கே அக்கம் பக்கத்தவர்கள் பார்ப்பதை நான் விரும்பலை. வேறு எங்கேயாவது சந்திக்கணும், மிகவும் முக்கியம். ஆவேசமாக பேசினார். மாலை 4 மணிக்கு மேல் காரை எடுத்துக்கொண்டு நான் கடற்கரை பக்கம் வருகிறேன். காந்தி சிலைக்கு கொஞ்சம் தள்ளி பேட்டில் தான் வருவேன். நீங்க வரும் வரை காரிலேயே காத்திருப்பேன், சரிதானே? ஓகே. பட்டென்று போனை வைத்துவிட்டு வெடித்து விடும்போல் இரத்த குழல்கள் தெரித்த தம் தலையை கைகளால் பிடித்து கொண்டார். கதவை பூட்டிக்கொண்டு கைப்பிரம்பை வீசியபடி அவர் வழக்கம்போல் கடற்கரையை நோக்கி நடந்தார். வழக்கமான உற்சாகம் நடையில் இருக்கவில்லை. அவளுடன் எப்படி பேசுவது, என்ன பேசுவது என்று ஒத்திகையிலேயே தமது எண்ணங்களுடன் ஒன்றி போய் தன்னை மறந்த நிலையில் அவர் மெல்ல குறிப்பிட்ட இடத்திற்கு வந்தார். துர்கா வண்டியில் அவருக்காக காத்திருந்தாள். அவரை கண்டதும் சட்டென்று இறங்கி காரின் கதவை மூடிவிட்டு மெல்ல அவரை தொடர்ந்தாள். ஜன நடமாட்டம் அதிகமில்லாத பகுதியில் சாலைக்குள் சற்று தொலைவான இடத்தில் வாகீசன் மணல் மீது அமர்ந்து கொண்டார். எதிரே வந்து துர்கா உட்கார்ந்து கொண்டாள். பல வருஷங்களுக்கு பின்னர் அவளது அருகே அமர்ந்திருப்பது அவருக்கு வேடிக்கையாக இருந்தது, வேதனையாகவும் இருந்தது. சட்டென்று பேச முடியாது விழித்தார். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் சாப்பிட்ட நினைவு வருகிறது. ஏளனமாக அவள் சிரித்தாள். நித்தமும் பாதாம் அல்வா சாப்பிடும் அளவுக்கு உன் பொருளாதார நிலைமையை நீயே உயர்த்தி கொண்டு விட்டிருக்கியே. ஏன் அந்த பழைய கதை? கோபத்துடன் விடித்தார். பிச்சைக்காரியாக பம்பாயில் பார்த்தவளை பணக்காரியாக இப்போ பார்க்கிற போது உங்களுக்கு திகைப்பாக தான் இருக்கும். உன் விஷயத்தில் திகைப்பு, ஆச்சரியம் இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தமே கிடையாது. பல வருஷங்கள் கழித்து சந்திக்கிறோம். பழையதை நினைச்சு காரமாக பேசுவதை விட்டுவிட்டு வருங்காலத்தை பற்றி சுமூகமாக ஏன் சிந்திக்கக்கூடாது? வருங்காலம்? யாருடைய வருங்காலம்? தம்முடைய வருங்காலம். அன்னைக்கு என் தரித்திரத்தை பார்த்து மனம் கரைஞ்சி பணம் கொடுத்து உதவினீங்க. உங்கள் கை ராசியான கைதான். கொஞ்ச நாள் சோற்றுக்கும் துணிக்கும் பஞ்சமில்லாமல் இருக்க முடிஞ்சது. அப்படி ஒரு நல்ல நிலையில் நான் இருக்கும்போது தான் மதுசூதனனை சந்தித்தேன். அவர் மனைவி இழந்தவர். நான் மேலே சொல்லாத அவள் கலுக்கென்று சிரித்தாள். வேகமாக வீசிய கடற்காற்று அவள் பூசிக்கொண்டிருந்த ஃபாரின் சென்ட் மனத்தை அள்ளி முகத்தில் மோதியபோது அருவருப்பில் உடல் குலுங்கி போனார். தன்னை பற்றி வெளிப்படையாக பேச அவளுக்கு வெட்கமோ அச்சமோ இருக்கவில்லை. மதுசூதனன் பம்பாயில் ஒரு பிரபல வியாபாரி. என்னை மதிப்பாகவும் அன்பாகவும் தான் நடத்தினார். நான் கொடுக்க முடியாத பங்களா, கார், எல்லா வசதிகளும் உனக்கு கிடைச்செடுத்து. அதை பற்றி இப்போ என்ன பேச்சு? அவருடன் வாழ்ந்த 15 வருஷத்தில் எனக்கு எல்லாவித வசதிகளும் கிடைச்சது. ஆனால் வாழ்க்கையில் நிறைவு இல்லை. என் கடந்த காலத்தை விவரமாக அவர்கிட்ட நான் சொன்னதில்லை. நானும் புருஷனை இழந்தவள் என்றவரை அவர் நம்பிக்கொண்டிருந்தார். எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்பதை சொன்னால் அவர் மனம் மாறிவிடுமோன்னு அச்சம். கொஞ்ச காலத்துக்கு முன் அவர் மார அடைப்பில் இறந்து போனார். தம் சொத்துக்களில் எனக்கு கணிசமாக ஒரு பகுதியை விட்டுவிட்டு போயிருக்கிறார். பணம் இருக்கிறது, வேண்டிய வசதிகள் செய்து கொண்டு நீ சுகமாக இருக்கலாமே. மற்றவங்க வாழ்க்கையில் மறுபடி வந்து குறுக்கிட்டு குழப்ப வேண்டிய அவசியம் இல்லையே. என் மகன் அழகான புத்திசாலியாக பிள்ளையாக வளர்கிறான்னு கேள்விப்பட்டேன். பார்க்கணும்னு ஆசையில் துடிச்சேன். மதுசூதனன் உசுரோடு இருக்கிறவரை என் ஆசையை அடக்கி கொண்டு இருக்க வேண்டியிருந்தது. இப்போ சுதந்திர பறவையாகி விட்டேன். அதனால என் மகனை தெரிஞ்சுக்கணும், அவன் வாழ்வு உயர வசதி செய்து கொடுக்கணும். மீதி காலத்திலேயாவது அவனோட கூட இருக்கிற தகுதியை பெறணும்னு ஒரு கட்டுக்கடங்க ஆசை. அந்த தகுதியைத்தான் நீ உதறிவிட்டு போயிட்டியே.
இத்தனை வருஷம் கழிச்சு எந்த உறவுல நீ எங்ககிட்ட வந்து ஒட்டிக்கொள்ள முடியும்? யோசிச்சு பார்த்தியா? யோசிச்சு பார்த்தேன். இன்னமும் நான் சட்டப்படி சாஸ்திரப்படி உங்க மனைவிதான். நமக்குள் விவாகரத்து ஏற்படவில்லையே. அந்த உறவை வச்சு இன்னொரு தடவை பேசாதே. என் உடம்பெல்லாம் கூசுது. அத்தனை வெறுப்பு உங்களுக்கு என்மேல் இல்லையா? பச்சிளங்குழந்தையை பசியோட துடிக்க விட்டுட்டு உன் உணர்வே பிரதானம்னு நீ எதிர்விட்டு வாலிபனுடன் போனதை தெரிஞ்சு கொண்டதும் உன்னை நான் வெறுத்தேன், விஷமாக வெறுத்தேன். நீ அன்னைக்கு என் முன் எதிர்பட்டிருந்தா அந்த வெறுப்பை தாங்கிக்க முடியாம கண்ட துண்டமா வெட்டி போட்டிருப்பேன். கொலை செய்யக்கூட அஞ்சியிருக்க மாட்டேன், அத்தனை ஆத்திரம். ஆனால் அதுக்கு பிறகு பிச்சை எடுக்கும் நிலையில நீ நடுத்தருவில் நின்றதை பார்த்தப்போ என் மனசு ஒரேடியாக மாறிப்போச்சு. உன் நிலைக்கு பரிதாபப்பட்டேன். இப்போது வெறுப்பு வெறுப்பு என்ற எந்த உணர்வுமே உன்வரை என் மனதை பாதிக்காத ஒரு நிலைக்கு வந்து விட்டிருக்கிறேன். இதை சொல்லவா இங்கே வர சொன்னீங்க? இல்லை, என் வரை நீ எனக்கு செத்து விட்டாய். உன் வரைக்கும் இறந்து போன கணவன் நான். எனக்கு தற்சமயம் இருப்பது ஒரே ஒரு பொறுப்பு. என் மகனது வருங்காலத்தை வளமாக்கி கொடுக்க கூட இருந்து உதவணும், அவ்வளவுதான். என் கடமைக்குள்ளே நீ புகுந்து குழப்பறத நான் அனுமதிக்க மாட்டேன். அதை சொல்லத்தான் இங்கே சந்திக்க விரும்பினேன். எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவன் நன்றாக வளர்ந்து படித்து ஆளாகிவிட்டான்னு தெரிஞ்ச நாளிலிருந்து அவனை சந்திக்க நான் துடிச்சேன். மதுசூதனன் மறைவுக்கு பிறகு என் மகன் இருக்குமிடம் தேடுவதுதான் என் முதல் காரியமாக இருந்தது. பணமும் செல்வாக்கும் உதவின. கண்டுபிடிச்சேன். டாக்டருக்கு படிச்சுட்டு அவன் ஒரு மருத்துவமனையில் வேலை பார்க்கிறான். நீங்க இங்கே வீடு வாங்கி குடிகொண்டு வந்துட்டு இருக்கீங்க. எல்லா விவரமும் தெரிஞ்சு கொண்டுதான் அதிக விலை கொடுத்து அந்த பங்களாவை வாங்கினேன். இந்த வழியில் அருகில் இருந்தபடியே தினமும் என் மகனை பார்க்க மாட்டோமோன்னு ஏக்கம். ஆனால் நேரில் பார்த்த பிறகு மனசிலே இன்னொரு ஆசை ஏற்பட்டு விட்டது. என்ன இருந்தாலும் அவனை 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் நான் இல்லையா? பெற்றுவிட்டால் மட்டும் ஒரு பெண் தாயாகி விட மாட்டாள். என் அக்கா மதுரவள்ளிதான் அவன் தாய், வளர்த்த தாய். அவன் நினைப்பில் என் முதல் மனைவி விசாலிதான் தாய். இந்த நிலையில் உனக்கு எங்களிடையே இடம் எப்படி கிடைக்கும்? நல்லா சிந்திச்சு பார். சிந்திச்சு பார்த்துத்தான் சொல்றேன். என்கிட்ட எத்தனை பணம் கொட்டி கிடக்கு. என் மகன் வசதிகள் இல்லாமல் பற்றாக்குறையில் வாழ்கிறான். பட்டினி கிடக்கலை. மேலும் வசதிகளை தானே விரைவில் சம்பாதித்து கொள்ளும் திறமையானதொரு தொழில் அவனிடம் இருக்கு. வேறு ஒருத்தரிடம் வேலை செய்வானேன்? என் பணத்தை போட்டு அவனுக்கு ஒரு நர்சிங் ஹோம் கட்டி கொடுக்க என்னால் முடியும். மேல் படிப்புக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்க முடியும். அவன் கல்யாணத்தை சிறப்பாக எடுத்து நடத்த முடியும். மற்றவர்கள் வியர்வை வடித்து சேர்த்த காசில் என் மகன் வாழ விரும்ப மாட்டான். அவன் என்னை போல் சில கொள்கைகளுடன் வளர்ந்தவன். விட்டு கொடுக்காமல் பேசுகிறீங்க. கொஞ்சம் கருணையோடு என்னை பற்றி நினைச்சு பாருங்க. தவறான பாதையில் போயிட்டேன், ஒத்துக்கிறேன். பலரிடம் நெருங்கி பழகினேன். ஆனால் உங்களைப் போல ஒரு உத்தமனை மனம் நோக செய்துட்டோமேன்னு அடிக்கடி வருந்தினது உண்டு. இப்போ எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் வாழ்க்கை சூன்யமா தெரிகிறது. வாழ்க்கையில நாம் விரும்பியதையெல்லாம் அடைய முடியும். ஆனால் அதுகளுக்கு ஒரு பெரிய விலையும் கொடுக்கணும். நீ சுகபோகங்களை ரொம்ப விரும்பினாய். பெத்த ஒரே மகனை நிமிர்ந்து பார்த்து பாரத் அப்படின்னு கூப்பிடுற உரிமையை இழந்துட்ட. சுகபோகத்துக்கு நீ கொடுத்த விலை அது. உன் அழகை பார்த்து மயங்கி உன்னை கல்யாணம் பண்ணி கொண்டேன். காலமுச்சுடும் மறக்க முடியாத அவமானத்தை தேடிக்கொண்டேன். அது உன் அழகுக்கு நான் கொடுத்த விலை. இந்த வயசில் உங்களுக்கு வசதிகள் தேவை. வேலையிலிருந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு நிம்மதியா இருக்க வேண்டியவர். இன்னும் வேலைக்கு ஓடுகிறீங்க. அதை பற்றி கவலைப்பட்டதில்லையா? புலிக்கு நல்ல பசி, ஆனால் அது புள்ளையா திங்கும். அதுபோல தேவைகள் என் வாழ்வில் ஏராளம். அதை அடைய குறுக்கு வழிகள் அனாவசியம். கடைசியா நீங்க என்னதான் சொல்ல விரும்புறீங்க? நாம் இருவரும் 2 நேர்கோடுகளாகிட்டோம். வாழ்வில் மீண்டும் சந்திக்க முடியாதவர்கள். சந்திச்சு உறவை புதுப்பிக்க முயல்வது மதியினம். நீங்க பயப்பட்டு கொண்டு ஒதுங்கி விடலாம். நான் யாருன்னு என் மகன்கிட்ட நானே அறிமுகப்படுத்தி கொண்டால் விளைவு பயங்கரமாக இருக்கும். துர்கா, தயவு செய்து அந்த மாதிரி தவறு ஏதும் செய்து விடாதே. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதை நான் உங்களது கடைசி தீர்மானமாக ஏற்றுக்க முடியாது. என் மகனையும் என்னையும் நீங்க பிரிப்பது தவறு. நன்றாக யோசித்து சொல்லுங்க. அவகாசம் கொடுத்திருக்கிறேன். முடிவு எடுக்க 1 மாசம் ஆனாலும் சரி, காத்திருப்பேன். எழுந்து புடவையில் இருந்த மண்ணை உதறிவிட்டு வேகமாக காரை நோக்கி நடந்தாள். கடலை பார்த்தபடி இருளில் வாகீசன் தனியே உட்கார்ந்திருந்தார். இழுக்கயிறு பந்தயம் போல அவர்கள் இருவரிடையே ஏற்பட்ட உரிமை போராட்டம் தொடர்ந்து கொண்டிருந்தது. நீங்கள் மறுப்பது தவறு.
என் மகனுக்கு நான் கொடுக்க இருக்கும் மகத்தான வாய்ப்பின் குறுக்கே நிற்காதீங்க. நான் ஏற்க முடியாது. எல்லாவற்றையும் நேரடியாகவே நானே சொல்லிவிடப் போகிறேன். துர்கா ஒவ்வொரு சந்திப்பின் போதும் சீறினாள். நீ சொல்வானேன், நானே விஷயத்தை விட்டு வச்சிடுறேன். விளைவு ஒவ்வொருவருக்கும் சாதகமாக இருக்கப் போவதில்லை. இவ்வளவு நாள் தாய் என்று விசாலியை காட்டி ஏமாற்றி உண்மையை மறைத்து வைத்தேன் என்ற அதிர்ச்சியில் என்மேல் அவனுக்கு மனத்தாங்கல் ஏற்படலாம். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.